வணக்கம் மக்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹியூஜ் ஆஃபர் தரோம். என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தரும். அதுதான் ஆஃபர்ஸ் எல்லாமே. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோஸில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த ப்ரைஸை எடுத்துகிட்டு நீங்கள் நியர்பை உங்களோட ஷாப்போ இல்லை ஏதாவது உங்கள் ஹவுஸ் நியர்பையில் என்னென்ன ஷாப்ஸ் இருக்கோ அதில் எதாவது செக் பண்ணுங்கள். நம்ம கொடுக்குற குவாலிட்டி ப்ளஸ் ரேட்டு ரெண்டுமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஏதாவது இதில் வந்து டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு சாம்பிள் வந்து ஃப்ரீயாகவே அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கான எந்த காஸ்ட்டும் நீங்கள் வந்து பே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஓகேனா மட்டும் பே பண்ணால் ஓகேங்களா? அதுபடி மற்ற எந்த ஹிடன் அஜெண்டா எதுவும் கிடையாது. அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. கொரியர் காஸ்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து சாம்பிள் அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ என்னென்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்த எல்லாமே நம்ம வந்து ஆஃபர் போடுறோம். நட்ஸ், சீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரெடியூஸ்டு. ஸோ ஒரிஜினல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் மீன்ஸ் வந்து பல்காக எடுத்தால் அதுதான் ஹோல்சேல். பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஈச் ப்ராடக்ட்டுக்கும் நம்ம அந்த ரேட் கொடுக்குறோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு இந்த ஆஃபரில் இருக்குது. நம்பர் நான் ஷேர் பண்ணுறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும், நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். சரி, ஓகே. இன்னொரு விஷயம், வியூஸ் கம்மியாக தான் போயிருக்கு ரொம்ப. ஆனால் நிறைய மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. எனக்கே புரியல, வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக போயிருக்கு. ஆனால் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, ஆர்டர் நிறைய கேட்டிருக்கீங்க. அதில் வந்து ஒரு 4 ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலிவரி பண்ணியிருக்கேன். சில பேருக்கு இன்னும் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ அதுக்கான கொஞ்சம் பிஸியாக கொஞ்சம் ஒர்க் இதுனால ரிப்ளை பண்ண முடியல. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கான ஃபாலோஅப்பில் இருக்குது. கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் காஸ்ட் நிறைய பேர் கேட்குறீங்க எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு 1 by 1 கண்டிப்பாக கொடுக்கலன்றதுக்காக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணல, ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் கண்டிப்பாக வந்து 1 by 1 வந்து ரிப்ளை பண்ணுவேன், ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோஸ் மேபி இன்னைக்கு வந்தாலும் நாளைக்கு சண்டே, மண்டேலேருந்து நான் வந்து அதை வந்து இது பண்ணுவேன். நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக ப்ராப்பராக பண்ணுவேன். அதே சமயத்தில் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சர்டன் டைம், ஒரு ஃபியூ ஹவர்ஸ் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை, ரிப்ளை சீக்கிரம் வரலன்னும் போது அதை ஃபாலோ பண்ணி உடனே கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பண்ண மாதிரி அதே மாதிரி தான் அந்த நம்பருக்கு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னு சொல்லிட்டு கேளுங்க. குவான்டிட்டி வைஸ் நான் ரேட் கொடுப்பேன், டோட்டல் கொடுப்பேன். வித் வந்து கொரியர் காஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறீங்க. அந்த கொரியர் காஸ்ட் மட்டும் வந்து நான் உங்களுக்கு வந்து நீங்கள் பில் கொடுக்கும்போது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுக்கும்போது எவ்வளோ ஓவராலாக எவ்வளோ வெயிட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி கொரியர் சார்ஜஸ் வரும். நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நெட்வொர்க் உள்ள பேக்ரவுண்டு எதுவும் கிடையாது. ஸோ நம்மளே எல்லாமே பண்ணணும், அவ்வளோதான். நான் திரும்பவும் ரேட் சொல்கிற மாதிரி வால்நட் வந்து 250 கிராம். வால்நட் 250 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சாரி, 100 கிராம்ஸ்லேருந்து இருக்குது. பட் 250 கிராம்ஸ் வெறும் 200 தான். பாதாம் வந்து பார்த்தீங்கன்னா 250 கிராம் ரேட்டே சொல்கிறேன், இல்லை 1 kg ரேட்டே சொல்கிறேன். 1 kg வந்து பார்த்தீங்கன்னா 800 வருது பாதாம்னா. ஸோ கேஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 350-300 மேலே தான் போகுது. நம்ம வந்து 1/4 கிலோ 1 kg இருக்கும்போது 1 kgக்கு ஒரு ரேட் வரும். 250, ஜஸ்ட் 250 தான் இன்னைக்கு ரேட்டில். குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இதான் சாம்பிள். வேறு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோன்னு வாட்ஸ்அப்பில் கேட்கும்போது நான் எல்லா டீட்டெயிலையும் போடுறேன். நீங்கள் செக் பண்ணிக்க தாராளமாக. குவாலிட்டியும் சரி. ஒன்ஸ் ஆனால் என்கிட்ட வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இங்கேருந்து போக மாட்டீங்க, அதுக்கு நான் கேரண்டி. ரேட் வைஸும் சரி, குவாலிட்டி வைஸும் சரி, கஸ்டமர் சர்வீஸும் சரி. ஸோ ஓகேங்களா? இன்னொரு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கேருந்து பார்க்குறவங்க இந்த சரௌண்டிங்னால வர முடியுதுன்னா குளத்தூர் ஏரியாவுக்கு. இது எக்ஸாக்ட்லி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடப்பா ரோடு, லட்சுமிபுரம் கோயிலுக்கு பேக் சைடில் இருக்குது. முத்துலட்சுமி டெம்பிளுக்கு பேக் சைடில் இது இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இதை டைரெக்டாகவே வரலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கஸ்டமர் சர்வீஸை பெஸ்ட்டு. ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி பெருசாக எதுவும் வந்து ஹைடாக எதுவும் இருக்காது. ரெண்டாவது, நீங்கள் வாங்கின பொருள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது, குவாலிட்டி சரியில்லை அப்படின்னும் போது தான் ரிட்டர்ன் எடுப்பாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை நான் கொடுக்குற ரேட் வந்து வெளியில் வந்து இதை கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வரலாம். நான் வந்து கேஷாகவே ரீஃபண்ட் பண்ணிடுவேன். ரெண்டாவது, உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக இருக்குது, ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னும் போது எடுத்துகிட்டு வரலாம் ரிட்டர்ன். அது 100% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவேன்.
கேஷாவோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்டாவோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இங்கே இருக்கிற ஒரு குவாலிட்டிக்கு ஏதாவது வந்து இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ப்ராடக்ட் சொல்கிறேன் பாருங்க, ஏதோ ஒரு இது வந்து வாங்குறீங்க. ஸோ நம்மளை நம்பி இந்த ஷாப் நம்பி என்ன நம்பி தான் நீங்கள் வாங்குறீங்க. இது வந்து உங்கள் குவாலிட்டி வந்து ஃபுல்ஃபில் ஆகலை, உங்கள் இதுக்கு வந்து டேஸ்ட்டுக்கு சரியில்லைன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதை நான் வந்து ரிட்டர்ன் எடுத்துக்குவேன். ஈவன் வந்து ஓப்பன் பண்ணால் கூட பரவாயில்ல. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோப், இது கண்டிப்பாக வந்து நான் பண்ணுவேன். ஏன்னா கான்ஃபிடென்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் 99% 100% நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க, அது மூலிமா வரும்போது இந்த இதுவும் 100% நடக்காது. குவாலிட்டியும் சரி, ரேட்டும் சரி, எந்த இதுவும் இருக்காது. ஸோ ரேட் பார்த்து தான் நீங்கள் வருவீங்க. குவாலிட்டி ஒன்ஸ் நீங்கள் கேட்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான், உங்களுக்கு ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு குவாலிட்டியை நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க. ஸோ குவாலிட்டி வந்து நீங்கள் அஸ் யூஷுவல் நீங்கள் எனக்கு பர்சனலாகவும் ஷேர் பண்ணலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓகேங்களா, ஸோ அது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும். ஸோ இன்கேஸ் குவாலிட்டி இல்லைன்னும் போது அது நான் வந்து எனக்கு தெரியும் எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லி நான் எடுத்துக்குவேன். ஸோ அதுக்கு வாய்ப்பு வராது. ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டாலே 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பீங்க, அதுக்கு கேரண்டி. நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கஸ்டமர் சொல்கிறேன். ஸோ அவர் எந்த பிளேஸில் ஆர்டர் பண்ணாரு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அவர் வாங்கி ஏதோ ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னு ஏதோ சொன்னார். அதுக்கு நான் உடனே அவருக்கு ஜிபே மூலிமா அவர் அந்த பொருளை எடுத்து இந்த மாதிரி என்ன பொருள்னு ஞாபகம் இல்லை, ரீஃபண்ட் நான் ஜிபேலேயே போட்டு விட்டேன். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு நீங்கள் வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை, எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. 100% கரெக்டாக இருக்கும். நீங்கள் நம்பி நீங்கள் எடுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஷாப் சொல்கிறோம், அட்ரஸ் சொல்கிறோம் எல்லாமே. ஓகேங்களா, அதுக்கு இன்னொரு அடுத்த ஆப்ஷன்ஸாக வந்து இங்கே உங்களுக்கு இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு நீங்கள் சங்கடமாக ஃபீல் பண்ணுறீங்க, பேமெண்ட் மோடு வேறு ஏதாவது குவாலிட்டியோ இருக்கும்போது நான் வந்து சாம்பிள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். ஸோ ஓகேங்களா, ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் என் கஸ்டமர்ஸ் இங்கே ரெகுலராக வாங்குறவங்க, இங்கே வந்து டைரெக்டாக வந்து வாங்குகிற கஸ்டமர்ஸு என்கிட்ட இருக்கிறது குவாலிட்டி 100%. ஸோ ஓகேங்களா, ஸோ குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அந்த குவாலிட்டியில் 100% நோ காம்ப்ரமைஸ், அது வந்து கரெக்டாக இருக்கும். ரேட் இதுதான் ரேட். இது என்னுடைய தாரக மந்திரம்னு பார்த்தாங்கன்னா இதுதான். ஸோ நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோஸ் போட்டிருப்பேன், அதில் அந்த ரேட்டு இது வரைக்கும் ஒன்றும் சேஞ்ச் ஆகலை. வேணும்னா வந்து குறைச்சி வேணா சொல்லுவாங்க தவிர இன்னும் அது சேஞ்ச் ஆகலை. ஸோ எதுவும் இன்க்ரீஸ் ஆகலை, அந்த ரேட் அப்படியே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா பாதாம் வந்து கம்மியாக தான் இருக்குது. பாதாம் வந்து அதில் வந்து 820 சொல்லியிருப்பேன், இப்போ 800. ஓகேங்களா, 20 rupees கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஓகே, நன்றி, வணக்கம் மக்களே. தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து வீடியோஸ் போகிறேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு ஃபோக்கஸ், எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து கேளுங்க. உங்களுக்கு கொரியர் சர்வீஸ் ப்ளஸ் கொரியர் காஸ்ட் ப்ளஸ் ப்ராடக்ட் எவ்வளோ வருதுன்னு வேல்யூ சொல்லிடுறேன். உங்களுக்கு ஓகேன்னு பார்த்ததுக்கப்புறம் டெலிவரி பண்ணுவோம். 100% சேஃப் டெலிவரி, நோ வரிஸ். தேங்க்யூ நண்பர்கள்.